Hi dear friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இது ரொம்ப நாளாக சும்மா தான் கிடந்துச்சு வீட்டில். சரி அதில் இருந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு CD மார்க்கர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கரில் என்ன வரைய போகிறோமோ அதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3D அவுட்லைனரில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சும்மா சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டமாக போடுறேன். அது வந்து எந்த ஷேப்புமே கிடையாது. ஒரு இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறேன், ஒரு இடத்துல வந்து கட்டமாக போடுறேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பேருக்கு இன்றைக்கி சொல்கிறேன். மிதுலா, அரவிந்த், ரேகா, ஸ்ருத்திகா, வைஷ்ணவி, காயத்ரி, தேவா, கமலிகா, திவ்யதர்ஷினி, ஆயிஷா, மௌசிகா, அல்பியா அண்ட் சன்மிதா, ஜீவிதா, ரோஹித், அக்ஷரா, நந்திகா, ஷர்மி, தரண்யா, தரா அண்ட் மனோஜ்குமார், ரேகா, காவியா, தர்ஷினி, அனுஸ்ரீ, ஹர்ஷினி, சஹஸ்ரா, சபிதா, ரேஸ்ரின் அண்ட் மிது, கிட்டி, தனு. நிறைய பேர் இன்னும் ஹாய் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேருக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லாரோட நேமும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க பேரெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மார்க்கர் வச்சுட்டு சின்னதாக கட்டமாக போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி 3D அவுட்லைனர் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் இதில் டிசைனாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி டிசைனாக கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் பெனில் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3D அவுட்லைனரில் கொடுத்துக்கோங்க. நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த 3D அவுட்லைனர்லேயே வரைஞ்சிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் இது ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி அந்த கட்டத்துக்கு மேலேயே வந்து அவுட்லைன் வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலராக நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கலர் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு 10 கலர் தான் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம பிளாக் கலர்லாம் இதில் பண்ண மாட்டோம். அதனால் இருக்கிற கலர்ஸ் வச்சு இருக்கிற கலரையே மாற்றி மாற்றி வேறு பாக்ஸில் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒரே கலராக கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 2-3 கலர் கொடுக்கலாம். நிறைய கலர் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இது எப்படின்னா கொஞ்சம் நேரம் காய வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ வந்து இது ரவுண்டாக உருண்டையாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம அடித்த உடனே அப்படியே ஊற்றிடுது, காயாமல் ஊற்றிடுது. அதனால் ஒரு 10 நிமிஷம் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ ஒரு கலர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கலர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தேன். என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் ஆச்சு காயறதுக்கு. அதனால் நான் பட்டுன்னு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் கலர் கொடுத்து விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து கலர் மிக்ஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் இதுவும் ஒரு மிக்சிங்காக கலர் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கலர் தனித்தனியாக தெரியணுன்னா கொஞ்சம் நேரம் காய வச்சு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் வாஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம லைட் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லைட் மாதிரி வச்சுருப்பேன் இல்லையா, அது கேண்டில் மாதிரியே இருக்கும்ல, அந்த லைட் வந்து நான் இதுக்குள்ளே செட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். நைட்டில் பார்க்குறதுக்கு அந்த கலர் வந்து அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. நீங்களே பாருங்கள். இது வந்து நான் லைட்டில் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைட்டுக்கு வந்து அந்த கலர் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது வந்து அப்படியே தெரிஞ்சிச்சு. வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலில் கூட வந்து நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.